Hi friends, இன்னைக்கு நம்ம மணப்பெண் சமையல்ல பாத்தீங்கன்னா முறுக்கு எப்படி ரொம்ப சாஃப்ட்டா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சீக்கிரமா பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். நம்ம மணப்பெண் சமையல்ல வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணும்போது ஆல் செலக்ட் பண்ணி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா புதுசா வர வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா கரெக்ட்டா வந்துரும் फ्रेंड्स. முறுக்கு மாவு பிசையிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுப்பை வந்து சிம்ல வச்சிட்டு முறுக்கு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டு நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முறுக்கு மாவு எதில் பிசைய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அஞ்சலப்பட்டியில் இருக்க கப்பு நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அதில் வந்து 3 கப் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முறுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக வரணும் இல்லையா, அதுக்காக வந்து உளுந்த மாவை பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்க போகிறோம். 1 கப்புக்கு 2 ஸ்பூன் நம்ம வந்து உளுந்த மாவு சேர்க்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 3 கப்பு நீங்கள் பச்சரிசி எடுத்தீங்கன்னா 6 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உளுந்த மாவு வந்து சேர்த்துக்கணும். உளுத்தம் பருப்பை நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா செவர வறுத்துட்டு அதை பொடி பண்ணி அந்த மாவை நீங்கள் சேர்த்தீங்கன்னா உங்கள் முறுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 6 ஸ்பூன் அளவுக்கு அந்த உளுந்த மாவை வந்து நான் சேர்த்துட்ருக்கேன். இப்போ முறுக்கு மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதாவது பெருங்காய பொடியா சேர்த்துக்கோங்க. அப்புறம் எள்ளு, நான் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு ரெண்டுமே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து கையால் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டு போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெளியில் வரும். முறுக்குக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆன அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுக்கலாம். நெய் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் அப்படியே வந்து தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கு மாவு பிசையும் போது கண்டிப்பாக கை யூஸ் பண்ணி பிசைங்க. தண்ணி வந்து ஒரே மொத்தமாக நீங்கள் ஊற்றாமல் தெளித்து ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா உங்கள் மாவு வந்து நல்லா பக்குவமாக உங்களுக்கு கிடைக்கும். தண்ணி அளவும் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்கள் மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவோட தண்ணி பதம் உங்களுக்கு சேர்க்க தெரியாது. ஸோ கையில் தெளித்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சாதாரண பச்சை தண்ணி தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இதில் எதுவும் சுடு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மாவை நல்லா நீங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா முறுக்கு மாவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி மாவு கொஞ்சம் வந்து உங்களுக்கு சாஃப்ட் கம்மியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அடுத்தபடி ஒரு முக்கியமான டிப் நம்ம பண்ண போகிறோம். நம்ம என்ன பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். இதை வந்து நம்ம மாவில் ஊற்றும் போது நல்ல ஒரு சவுண்ட் உங்களுக்கு வரணும். நீங்கள் பிசையும் போது அடியில் இருக்க மாவை மேலே போட்டு பிசையுங்க. ஏன்னா எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். கையை நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து கொப்பளம் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் முறுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முறுக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா முறுக்குக்கு இந்த ஒரு பிளேட் தான் எடுக்க போகிறேன். இதை விட கொஞ்சம் ஹோல் பெருசாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஹோல் இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இப்போ நம்ம மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. எண்ணெய் எடுத்துக்கோங்க, கையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முறுக்கு மாவில் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் கிடைக்கும். இப்போ இதை நம்ம முறுக்கு எதில் பிழிய போகிறீங்களோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் முறுக்கு குழாயிலையும் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நீங்கள் எண்ணெய் போட்டுக்கோங்க. பிளேட்டை வந்து தலைக்கீழ திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் முறுக்கு புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் போட ஈஸியாக இருக்கும். எண்ணெயும் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஹீட்டில் இருக்கும். முறுக்கு போடும்போது வந்து ரொம்ப சிம்மில் வைக்காதீங்க, மீடியமான ஃப்ளேமில் வைங்க. முறுக்கு போடும்போது நிறைய பபிள்ஸ் வரும். நீங்கள் எடுக்க போகிறதுக்கு எப்படி பக்குவம் பார்க்கணுன்னா சுத்தமாக வந்து எண்ணெய் வந்து பபிள்ஸ் இல்லாமல் அடங்கி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து முறுக்கு நமக்கு நல்லா வெந்து கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ தான் நீங்கள் எடுக்கணும், எண்ணெயிலேருந்து வெளியில் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. முறுக்க வெளியில் எடுத்துட்டோம்.
இப்போ பிளேட்டில் உங்களுக்கு புழியறதுக்கு ஒரு நான் டிப் கொடுத்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜல்லி கரண்டிலே நீங்கள் வந்து முறுக்கு புழியலாம். அதில் எப்பயுமே முன்னாடி வந்து எண்ணெய் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் விடும் போது ஒட்டாமல் கிடைக்கும். உங்களுக்கு ஷேப் எப்படி வருதோ அந்த ஷேப் நீங்கள் போட்டு நம்மளோட எண்ணெயில் போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான ரொம்ப கிறிஸ்பியான முறுக்கு சட்டுன்னு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவு எப்படி அரைக்கணுன்றதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி தீபாவளி. தீபாவளி வர்றதுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான பலகாரம் வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டிட்டேன்.